شكرا يا ربي شكرا هديت قلبي شكرا. யார் மெயினான ஆள் தெரிஞ்சுக்கிட்டு அவனை காக்கா பிடிக்கிறான் கம்பெனியில் வேலை சொல்லு பாருங்க. ஏன் மெயின் ஆசாமிப்பா அவரும் காக்கா பிடிச்சதா எல்லா வேலையும் நடக்கும். உலகத்தில் யார் மெயின் ஆசாமின் அது போல பூரா காயின் மெயின் ஆசாமி யார் அல்லாஹ் தான். அவன் காலை பிடிச்சிக்குங்க. வத்தவக்கல் அல்லாஹ் வமன் யத்தவக்கல் அல்லாஹ் ஃபஹுவ ஹஸ்புஹ். யார் அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைக்கிறார்களோ அவருடைய தேவையை நிறைவேற்றி வைப்பதற்கு அல்லாஹ் பொறுப்பேற்பாளனாக இருக்கிறான். நான் தவக்குல் வைக்கிறேன், ஒன்று வேலை நடக்கலன்னு சில பேர் பேசுகிறாங்க. அந்த ஆயத்தை முழுச ஓதாதவனுடைய விளைவு அந்த ஆயத்தின் பின்பகுதியில் எல்லாம் ஒமைய தவக்கல்லாஹ் ஃபஹுவ ஹஸ்புஹ் என்று மட்டும் ஆயத்தை முடிக்காமல் அல்லாஹ் பாலிகுன் அலா அம்ரிஹி, அல்லாஹ் தன்னுடைய இந்த செயல்பாட்டிலே நிரப்பத்தை கொடுப்பதற்கு அவன் தகுதி உள்ளவனாக இருக்கிறான். கது ஜஅலல்லாஹு லிகுல்லி ஷைஇன் கத்ரா, எப்பொழுது எந்த காலத்தில் எந்த இடத்தில் வைத்து அவருக்கு கொடுக்க வேண்டும் என்பதையும் அவன் நிர்ணயித்து வைத்திருக்க. அதுவரை காத்திருப்பா. அப்ளிகேஷன் வந்திருக்கு, உடனே பாஸ் செய்யறது கவர்மெண்ட். எந்த கவர்மெண்ட்டும் செய்யறது. கம்பெனிக்கு நீங்க பயோடேட்டா இருக்குங்க, ஆமாம் பார்த்தேன், மறுநாடி இல்லை ப்ராசஸ்ல இருக்கு. எப்போ உலக ரீதியில் நாம் அதை ஏற்றுக்கொள்கிறோமோ ஆகிரத்துடைய விஷயத்தில் நாம் கோட்டை விட்டுக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய சமூகத்தில் துஆ கேட்கிறோம், உடனே எனக்கு கொடுத்தா அல்லாஹ் கொடுத்தான்னு அர்த்தம். எப்போ உடனே கிடைக்கல, அல்லாஹ் கொடுக்கல, அதுக்கு பின்னால நான் ரெக்கமெண்ட் பண்ண காக்கா பிடிச்சேன், பணத்தை அடிச்சேன், அதனால கிடைச்சு, இப்படியெல்லாம் மக்கள் பேசிக் கொள்கிறாங்க. நீ கோடி கோடியா பணத்தான் கொடுத்தால் அல்லாஹ் நாடா விட்டால் கிடைக்கவே கிடைக்காது.